அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிங்கப்பூர் எளிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாட்கள் லெந்து நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், சிலுவை மொழிகள், சிலுவையிலே அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், ஏன் அவர் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டும் வருகிறோம். அதனாலே நிச்சயமாக இந்த நாளிலே தேவன் ஒரு மகத்துவமான காரியத்தை இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வசனம் 27-28 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தேவனை தம்முடைய சாயலாக அவர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் இதுதான் மனிதனை குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம், நோக்கம். அதுதான் ஆதியாகமம் 1 வசனம் 28 பார்க்கின்ற பொழுது, தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய திட்டம் மனிதனை குறித்து வைத்திருந்த பிரதான ஒரு திட்டம். ஆனால் இந்த திட்டத்திலே என்ன பிரச்சனை வந்தது? மனிதன் தேவன் சொன்ன இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே, பிசாசின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்ததினாலே தேவன் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தால், நீங்க அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் அங்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசித்தால் நீங்க சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே சத்துரு என்ன சொன்னா பாருங்க, எவ்வாறு இடத்துல, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, ஆண்டவர் சொன்னார் சாவீர்கள் என்று. இங்கே சர்ப்பம் சொன்னது நீங்க சாக மாட்டீர்கள் என்று. அப்ப அங்கே பாருங்க, தேவன் மனிதனை குறித்து வைத்திருந்த அந்த திட்டம் ஆதியாகமம் 1:27 கீழ்ப்படித்து அவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சகலவற்றை நீங்க ஆண்டு கொள்வீர்கள் என்று மனிதனை குறித்து மனிதனுக்கு சகல ஜீவ சந்துக்கள் மேலே பூமி மேலே அதிகாரம் கொடுத்தார். இங்கே சத்துருவுக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த ஆளுகையை மனிதன் இழந்து போனான். மனுஷகுமாரனாக மனிதனாகவே இந்த பூமிக்கு வந்து அதற்காகத்தான் அவர் சிலுவையை, கல்வாரி சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை சிந்தி சாத்தானிடத்தில் கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை தேவன் பிடுங்கி மீண்டுமாக மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதுதான் இந்த சிலுவை தியானத்தில் நாம் தியானிக்கக்கூடிய காரியம். சிலுவை ஏன் அவசியம்? சிலுவையிலே பாடுகள் ஏன் பட வேண்டும்? மனிதனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை மனுஷகுமாரனாக மனிதனாகவே தேவன் பூமிக்கு வந்து அந்த சத்துருவினோடு கூட போராடி சத்துருவின் தலையை நசுக்கி சத்துருவனுடைய கையில் இருந்த அதிகாரத்தை பிடுங்கி தேவன் மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு கூட வேத புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டு இதை தியானித்தால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இது புரிந்து கொள்ளும். ஏனென்றால் நம்ம பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டை நம்ம ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். புரியுங்களா? அதான் மிக முக்கியம் இந்த தியானத்தில். இப்போ பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன், புரியுங்களா, யார்? ஆரோனாக இருந்தான். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஹை பிரிஸ்ட் யார்? பிரதான ஆசாரியன் ஆரோன். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பிரதான ஆசாரியார் யார் இருக்காரு? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆரோன், அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கின்ற பொழுது ஆரோன் என்ன செய்ய வேண்டும் என்றால், காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். அந்த பிரதான ஆசாரியன் ஆசாரிப்பு கூடத்தில் இரத்தத்தை தெளிக்க சொன்னார். காரணம், அந்த ஆசாரியனுடைய பாவம் மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் அது பரிகாரம். அந்த ஒரு வருடத்திற்கு அந்த காளையினுடைய ரத்தம் அவர்களுக்கு பரிகாரமாக
விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே பாவம் செய்தார்கள். அதனால்தான் ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவருடைய கர்த்தருடைய அந்த கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஆதாம் பாவம் செய்தனால அவங்க சாகணும். ஆனா கர்த்தர் அதற்கு மாற்றாக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆரோன் ஆசாரியன் இந்த ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தான். ஆனால் அந்த 10 கட்டளைகளையும் மனிதனால் கை கொள்ள முடியல. மனிதனால் கை கொள்ள முடியாது. அதுக்கான 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதை ஒவ்வொருவரும் செய்ய நினைத்தா நிச்சயம் பரலோகம் போயிடலாம். அவர்கள் பழைய ஏற்பாட்டில் 4000 வருடங்களாக இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வாங்க, பாவம் செய்வாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு மிருகம், அவர்களுக்கு ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு ஆனால் ஒரு டெம்பரவரியாக அவர்களுக்கு பாவ நிவாரணம் கிடைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு அந்த பாவ நிவாரணம், அதுக்கு நிரந்தரமான ஒரு பாவ நிவாரணத்தை நமக்காக சிலுவையில் உண்டு பண்ணி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இயேசு கிறிஸ்து அந்த 7 தரம் எங்கே ரத்தத்தை சிந்தினார் என்றால் அது நம்ம கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 44 நம்ம பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முதலாவது சிந்திய ரத்தத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது புரியுங்களா, நாம் என இயேசுவை போல ஒரு ஜெப வீரர்கள், ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, மன்றாட்டின் ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். ஆடு மாடு ரத்தத்திற்கும் மனுஷனுடைய ரத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. புரியுங்களா? எபிரேயர் நிறுவனத்தில் பார்க்கின்ற பொழுது ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் நன்மையானகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீங்க. ஆபேல் ரத்தம் என்ன செஞ்சு? பழிக்கு பழி கேட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது? மனுக்குலத்தில் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து, மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுத்து, அன்பை கொடுத்து, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுஷனுக்கு மீட்பை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? அது பேசக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அந்த நம்ம இந்த கல்வாரி அவர் இயேசு 7 முறை ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது கெத்செமனேத்தில் அவர் ஊக்கமாக ஜெபித்தார். நாமும் அந்த இயேசுவினுடைய அந்த ஊக்கமான ஜெப ஆவி நம்ம ஊற்றப்பட வேண்டும் என்று நம்ம இந்த தியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாதாரணமாக சிங்கப்பூர் தேசத்தில் பெருமையான கடுமையான சட்டங்கள் உள்ளது. இந்த தேசத்தை எங்கள் சிங்கப்பூர் தேசம் சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குற்றம் பண்ணால் கூட அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. இல்லை கடுமையாக இருந்துச்சுனாக்கா பிறம்படி கொடுப்பாங்க. எச்சில் துப்பினால் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோலஸ்ட் பண்ணால் கூட அவர்களுக்கு கடுமையான தண்டனை பிறம்படி கொடுப்பார்கள். அந்த பிறம்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிறம்பெல்லாம் அடிக்கக்கூடியவர்கள் சிஸ்டமேட்டிக்காக வரிசையாக அடிப்பாங்க. பாருங்களா, அந்த அடியை தாங்கணும்னா அந்த ஆண்கள் தவறு செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரேப் பண்ணிட்டானா அவனுக்கு 24, 25 அடி கொடுப்பாங்க. அவன் ஒன்றுக்கும் வாழ்நாளே ஒன்றுக்கும் புரோஜனமற்றவனாக, ஆண்மை இழந்தவனாக அந்த பிறம்படினாலே அவன் போய் விடுவான். வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து புரோஜனம் கிடையாது. ஏன்னா ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ அதே போல ட்ரக்ஸ் வைத்திருந்தான் என்றால் 500 கிராம் மேலே போச்சுன்னா அவர்களுக்கு மரண தண்டனை. 500 கீழே இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பிறம்படி 20 வருடம் 25 வருடம் தண்டனை கொடுப்பார்கள். இந்த ரோமர் காலத்திலே இயேசு கிறிஸ்து அடிக்கிற அந்த வாரினால் அடி பாருங்க, அதுல முள்கள், அதாவது முள்கள் என்ன கொக்கியாக இருக்குமா, அது பீங்கான்கள் அதுல தோய்த்து வைக்கப்பட்டிருக்குதான். அது அடித்தோம்னா அப்படியே சரீரத்தில் போய் அந்த கொக்கி மாட்டி இந்த சரீரத்தை அந்த வாரை சாவுக்க இழுக்கின்ற பொழுது அப்படியே அந்த சதையை பீத்து கொண்டு வெளியே வருமா. இயேசு அப்படியாக 39 கசையடிகள் அவருக்கு கொடுத்தார்கள், வாரினார்கள், அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்றும் அறியாத அவரை. புரியுங்களா? சங்கீதம் 129வது அதிகாரம் 3வது வசனத்திலே உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி நம்ம ஊரில் விவசாயத்தை பார்க்கிறோம். ஏன்னா நிலம் எப்படி இருக்கும்?
காஞ்சு போன நிலத்தை நல்ல அந்த கலப்பையினால நல்லா ஓங்கி அடிச்சு பிடிச்சா அது அமைத்து பிடிப்பாங்க. அது என்ன செய்யும், நல்லா பூமியில உள்ள போய் உள்ள இருக்க எல்லா மண்ணை வெளியே புழுக்கெல்லாம் கொண்டு வந்து நன்றாக அது அதை அந்த அந்த நிலத்தை பண்படுத்தும். அப்ப இயேசுனுடைய முதுகு உழுவுறது போல உளுந்த அரிசியும் அடி வர போறது போல சரீரத்தில் எல்லா சதைகளும் பித்து எலும்பை எண்ணலாம். அப்படியாக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதா. புரியுங்களா? அந்த வாரினாலே அடிப்பிக்கப்பட்ட பொழுது அவர் இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் வேத வசனத்தின்படியாக 1 பேதுரு 2:24 பார்க்கிறோமே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் அவர் ரத்தத்தை சிந்தினாரு? நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, நாம் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. புரியுங்களா? இந்த இரண்டாவது அவருடைய அந்த அந்த ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக வேண்டும் என்பதற்காக. ஒன்று கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன செய்தாரு? அவர் ரத்தத்தை சிந்தினது பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் நம்மள ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படியாய், அவரை போல ஜெப வீரர்களாய் மாறும்படியாக. புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்திய 8வது அதிகாரம் 17 பார்க்கிறோம். வசனம் திருப்பி கொண்டீங்களா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே இந்த இரண்டாவது காரியம் நமக்கு சிலுவையில் நமக்கு அவருக்கு என்ன செய்தார்? அந்த இயேசு கிறிஸ்து வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது அவர் நமக்கு அதன் மூலமாய் சுகத்தை, தழும்புகளால் சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, மூன்றாவது ரத்தம் சிந்தினது வேத வசனத்தை என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19வது அதிகாரம் வசனம் 2-3 வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பின்பு இயேசுக்கு என்ன செய்தாங்க? போர்ச்சவர்கள் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை அடித்தார்கள். அப்ப பீனா கிறிஸ்டின் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல்ல ஒரு பெரிய விஷ கொடுக்குள்ள ஒரு முள் இருக்கும். எத்தனையோ 24 வகையான முள் இருந்தாலும் அதுல பீனா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த முள்ளை எடுத்து அது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, அப்படி என்றால் 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. அந்த அதில் முள்முடியை சுட்டி தலையில வைத்து 600 போர் சேவர்கள் சுற்றி நின்று தலையில் அடித்தாங்க. அப்படி அடிக்கின்ற பொழுது அந்த முள் தலையிலிருந்து அப்படியே இறங்கி சிரசின் கீழாக இறங்கி கண்கள் வழியாக வெளியே புடைத்து கொண்டு வந்ததாம். பாருங்க, அப்படியாக இந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் இயேசு முள்முடி சிந்தியதன் மூலமாக ரத்தத்தை சிந்தினார். ஏன் முள்முடி? பாருங்களா, மனிதனுக்கு ஆதாமுக்கு எங்க பாவம் வந்தது? மரத்தின் மூலமாக. அந்த மரத்திலே ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று மரத்தின் வந்த பழத்தை சாப்பிட்டதினாலே அவர்களுக்கு என்ன வந்தது? சாபம் வந்தது. அந்த மரத்தின் மூலம் வந்த சாபத்தை ஆண்டவர் மரத்தினாலே செய்யப்பட்ட முள்முடியின் மூலமாக, ஏனென்றால் அந்த சிந்தனைகள், தீய சிந்தனைகள், சாத்தானுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருது பாருங்க. அந்த தீய சிந்தனைகள் நம்முடைய எண்ணத்தில் வரக்கூடாது, எண்ணங்களில் சிந்தனையில் வரக்கூடாது என்பதற்காக முள்முடியை தலையிலே அவர் சூட்டப்பட்டார். முள்முடி அவர் தலையிலே சூடினார்கள். அதன் மூலமாக அவருக்கு என்ன வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் சிந்தினது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப தீய எண்ணங்கள் என முதலாவது பாருங்க, சாத்தான் கொண்டு வருது என்ன? தீய எண்ணங்களை கொண்டு வருகிறான். அதாவது ஐடியல் மேன் இஸ் டெவில் ஃபேக்டரி என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான்னா அவன் உள்ளத்துல அவன் துதி ஆராதனை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் பேசக்கூடியவன் ஆகிடுவான் தீய காரியங்களை. புரியுங்களா? அதனாலதான் சிம்சோன் தகப்பனோடு சேரல, இஸ்ரவேல் ஜனங்களோடு சேரல, தனி மனிதனாக இருந்ததுனாலதான் அவன் வீழ்ச்சி அடைந்தான், வீழ்ந்து போனது காரணம் அவன் தனி மனிதனாக இருந்தான். இப்போ தனி மனிதன் இருக்கின்ற பொழுது, தனியாக இருக்கின்ற பொழுது தீய சிந்தனைகள், எண்ணங்கள் சிந்தனையில வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக நம்ம அவருடைய சிரசின் மேலே அவர் என்ன செய்தாரு? முள்முடியை சூட்டப்பட்டார். ஏன்னா அந்த முள்ளினாலே ஆண்டவர் ஆதியிலே படைக்கின்ற பொழுது 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்த பொழுது பழங்கள், செடிகள் எல்லாவற்றையும் படைத்தார். முதல் சிருஷ்டிப்பு அல்ல, பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் இரண்டாவது சிருஷ்டிப்பு முள் வந்தது. பாருங்க, நல்லது வேணும்னா நீங்க ஒன்று செய்ய வேண்டாம். ஆனா கெட்டது வர நடக்கணும்னா நீங்க நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனா கெட்டது நடக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா இந்த கெட்ட காரியங்கள்னாலே முளைக்க ஆரம்பித்து விடும். சரிங்களா? அதனால்தான் ஆண்டவர் சாபத்தின் மூலமாக முள் வந்தது, முள்ளும் குறுக்கும் வந்தது. அவர்கள் பூமியில வியர்வை சிந்த வேண்டும், வேதனை எல்லாம் வந்தது. சாபத்தின் மூலம் வந்தது தான் என்னது? முள்.
அதனால்தான் இயேசு தன் சிரசின் மேலே அந்த சாபமான முள்முடியை அவர் எடுக்க வேண்டியதாக சுமக்க வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினாலே முறிக்கப்படாத எந்த சாபமே கிடையாதுங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தில் வந்த எல்லா சாபத்தையும் நமக்கு முறித்து போட்டார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? உபாகமம் 28வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 1 முதல் 14வது அதிகாரம் வரை ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் மீதி கடைசி அதிகாரம் வரை பார்க்கின்ற பொழுது 144 சாபங்கள், நியாய பிரமாணத்தை மனிதன் கை கொள்ள முடியாது, அதனால் அவ்வளவு சாபங்கள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 3வது முறை அவர் ஏன் ரத்தத்தை சிந்தனும்? அவர் சாபத்தை முறிப்பதற்காக. புரியுங்களா? இயேசு 7 முறை ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம்ல. பிரதான ஆசாரியன் 7 தரம் கிருபாசனத்திற்கு மேலே கிருபாசனத்திற்கு முன்பாகவும் ரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதில்ல. அப்ப அந்த 3வது முறை ரத்தம் சிந்தினது சிலுவையில் அவர் பார்த்தீங்கன்னாக்க முள்முடியின் மூலமாக. 4வதாக இயேசு சிலுவையை சுமந்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனத்தின்படியாக சிலுவையை சுமந்து கொண்டு பாருங்க, இயேசு என்ன செய்றாங்க? வாரினால் அடிக்கப்பட்டவரு இப்ப சிலுவையை சுமந்து கொண்டு போக சொல்றாங்க. சிலுவை எதுல சுமந்து கொண்டு? தோளின் மேல சுமக்கணும். புரியுங்களா? இயேசு சுமந்த சிலுவை 300 பவுண்டு எடை இருந்ததா. அப்படி என்றால் 135 கிலோ எடையுள்ள சிலுவையை, கனமான சிலுவையை இயேசு தோளிலே சுமந்து கொண்டு போனார் என்றால் அப்ப அந்த தோளிலே ரத்தம் வழிந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். சாதாரண 5 கிலோக்குள்ள வெயிட் நம்ம தோல்ல போட்டாலும் வலிக்குது. இயேசு 135 கிலோ என எடை மதிக்கத்தக்க 300 பவுண்ட்ஸ் மதிக்கத்தக்க என அந்த எடையை சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் என்றால் அவர் பார்த்தீங்கன்னாக்க அந்த சிலுவையின் மூலமாக தோளிலே ரத்தம் சிந்தினது. புரியுங்களா? அவர் சிலுவையில் என்ன சுமந்தாரு? பாவங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:12 பார்க்கிறோம். அக்கிரமங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:11 பார்க்கிறோம். நோய்களை சுமந்தார் என்று சொல்லி மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:4 பார்க்கிறோம். உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருடங்களும் 30 ஜனங்களை ஒரு தகப்பன் தோளில சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்ப இயேசு சிலுவையில் சுமந்ததுனால நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இயேசு சிலுவை சுமந்துட்டாருங்க, அவர் மேல் வைத்து விடுங்க, நீங்க சுமக்காதீங்க. அதனால தான் ஒரு தேவதன் ஒரு ஆளை பார்த்தானா, 3 மூட்டை தூக்கிட்டு வந்து வந்தானா. ஏண்டா 3 மூட்டை தூக்கிட்டு கொண்டு வர என்று அவர் அந்த தேவதூதன் அவனை பார்த்து கேட்டானா. ஒன்று கடந்த கால பாவம் சொன்னானா, இன்னொன்று நடக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வெயிட்டா இருக்கு எனக்குனா, இன்னொன்று எதிர்காலம் எப்படி இருக்குமோ எல்லாவற்றையும் தூக்குனானா. உடனே சொன்னானா, எல்லாத்தையும் தூக்கி ஏறி அவர் உங்களை விசாரிக்கிறவரால், இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைங்கள் என்று 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டது போல இயேசு அவர் சுமந்து கொள்கிறார். சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா! அவர் தோளின் மூலம் சிலுவை சுமந்தது மூலமாக ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இயேசு கிறிஸ்து அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 5வது பார்க்கின்ற பொழுது ஆணிகளால் கடவப்பட்ட கைகளிலே ரத்தம் சிந்தினார் என்று ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. புரியுங்களா என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள் என்றால், மனிதனை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். புரியுங்களா? கர்த்தர் மண்ணினால மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவனை மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். மண்ணினால் இந்த களிமண்ணாகிய நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கின கரங்கள் இயேசுவின் கரங்கள். புரியுங்களா? அந்த கரங்கள் தான் 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 1:16 பார்க்கிறோம். புரியுங்களா? அந்த கரம் அன்பின் கரம், இயேசுவின் கரம். அன்பினாலே நம்மை வரைந்தவர், அன்பினாலே நம்மை அரவணைக்கிறவர். அந்த கரங்களிலே ஆணிகள் பார்த்தீங்கன்னாக்க அந்த
ஆப்புகளை அடித்த பொழுது அந்த 2 கரங்களிலிருந்து ரத்தம் வந்ததாம். கைவிடாது காக்கிற அந்த கரத்துல இருந்து ரத்தம் சிந்தினது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ரத்தத்திலே என்னது, ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது இயேசுவின் ரத்தத்திலிருந்து ரத்தம் செய்தது. அவர் நம்மை கைவிடாதவர். இயேசுவின் கரங்கள் நம்மை அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய கரங்கள், கைவிடாத ஒரு கரம். கைப்பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன அந்த கரத்திலிருந்து ரத்தம் வழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு அடுத்த இயேசுடைய ரத்தம், அவருடைய ரத்தம் எங்கே கடாவப்பட்டது என்றால், அவருடைய ரத்தம் அவருடைய கால்கள் மூலம் ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22 அதிகாரம் வசனம் 16, 17 என் கால்களையும் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவின் கால்கள் எப்படிப்பட்ட கால்கள் பாருங்க. இதை தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 அவர் உன் தலையை நசுக்குவார். சத்துருவை குறித்து ஆண்டவர் சபிக்கின்ற பொழுது அவர் இயேசு உன் தலையை நசுக்குவார். அப்படிப்பட்ட அந்த கால்கள், இயேசுடைய கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுது ரத்தம் பூமியில வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கால் இந்த பூமியில் இயேசு இருக்கின்ற பொழுது அவர் எங்கேயும் சோம்பலில், அதாவது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக அவர் இருந்து கொண்டிருந்தார். அதனால தான் ஏசாயா 52 வசனம் 7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் இவ்வளவு அழகாக இருக்கின்றன. அப்படியாக இயேசுவின் கால்கள் அழகாக இருந்த கால்கள் ஆணிகளால் கடவப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தாளின் சகோதராகிய மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த அவர் நல்ல பங்காய், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இயேசுவின் பாதத்தில் என்று பார்க்கிறோம். பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் கால்கள் என்ன செய்தது, அந்த பாவியான ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதள தைரியத்தை இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி அவள் தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவின் கால்களிலிருந்து ரத்தம் வடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப அவருடைய கால்களில் இருந்து ரத்தம் வடிந்தது. அப்படிப்பட்ட அந்த கால்கள் சாத்தானை நசுக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91:13 படி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவார். பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடக்கூடிய அந்த அதிகாரத்தையும் லூக்கா 10:19 படி சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கையும் சத்துருடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ளும் அந்த அதிகாரம் அப்ப கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அப்ப கால்களில் சிந்திய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டார்? நமக்கு அந்த அதிகாரத்தை, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? ஹல்லேலூயா. அப்ப அந்த 6வதாக அந்த கால்களின் மூலம் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7வதாக ஈட்டினால் அவருடைய விழாவிலே என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்ட பொழுது அதில் ரத்தம் வந்தது என்று யோவான் 19 அதிகாரம் 34 வசனத்தில் பார்க்கிறோம். போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, விழா என்பது ஒரு பாசத்துக்குரிய இடம். ஆண்டவர் மனிதனை, ஆதாமை படைத்த பொழுது ஏவாளை எங்கிருந்து உருவாக்கினார்? மணவாட்டியை விழாவிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட பொழுது ரத்தம் தண்ணீர், கடைசி சொட்டு ரத்தம் வந்துதான். இயேசு அந்த ரத்தம் சிந்தினது மூலமாக என்ன உண்டானது? மணவாட்டியாகிய சபையை ஆண்டவர் ஈன்றெடுத்தார், பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே தன்னுடைய விளக்கரையும் கொடுத்து நம்மை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மை மணவாட்டியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விழாவில் சிந்தின ரத்தம் நம்மை மணவாட்டி என்ற ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறது. பரலோகத்தில் பங்கு பெறும்படியான தகுதியை கொடுத்திருக்கிறது. அந்த தேவனுடைய சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்துவோடு உட்காரும்படியாய் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமாக இந்த சிலுவை தியானத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த 7வதாக விழாவில் இருந்து அந்த வருக மிகவும் அந்த அன்புள்ள அந்த ஒரு இடம், பிரியமான ஒரு இடம், அந்த விழா எலும்பு, அந்த விழாவிலிருந்து, விழா இடத்திலிருந்து இயேசு சிந்திய ரத்தத்தின் மூலமாய் திருச்சபையை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஸ்தாபித்து இருக்கிறார். திருச்சபை ஆகிய மணவாட்டியை ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? உண்டாக்கி
இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நம்ம இயேசு கிறிஸ்து 7 முறை ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? எப்படி பிரதான ஆசாரியன் கிருபாசனத்தின் மேலே, அதுபோல கிருபாசனத்துக்கு முன்பதாக 7 தரம் அவன் என்ன செய்ய ரத்தத்தை தன் விரலினால் தெளித்தான் என்று பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியராக இருந்த அவர் நமக்காக அந்த மனிதன் இழந்து போன அந்த ஆளுகையை, இந்த பூமி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை இயேசு, அதாவது கடவுளே இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக இயேசு பூமிக்கு வந்து அவர் சாத்தானிடத்திலிருந்து அந்த மனிதன் இழந்து போன அந்த அதிகாரத்தை பிடுங்கி மீண்டுமாய் நமக்கு அந்த ஆளுகையை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். எதன் மூலமாய்? அவர் சிந்திய அந்த ரத்தத்தின் மூலமாய். பிரதான ஆசாரியன் எப்படி பாவ மன்னிப்பிற்காக 7 முறை கிருபாசனத்திற்கு ரத்தத்தை தெளித்தார், அது போல பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து நமக்காக 7 முறை ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு மரணம், உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து மரணத்தை வென்று நாமளும் அவரோடு கூட மரணத்தை ஜெயித்து பிரதான வலசத்தில் உட்காரும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சிலுவை மரணம் மிக மிக முக்கியம். சிலுவை மரணத்தை இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் மனுக்குலத்திற்கு மாபெரும் மீட்பு, மாபெரும் வெற்றி அதன் மூலமாய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி செய்தோம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆராய்ச்சி செய்த பொழுது, இந்த ஆராய்ச்சி செய்தது மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு சில வெளிப்பாடுகள், கருத்துக்களை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பார். தொடர்ந்து இப்படியாக இந்த 2 நாட்களை கொடுக்கக்கூடிய இந்த வேத தியானத்தை நீங்கள் ஆவலோடு கூட கருத்தோடு கூட கவனியுங்கள். இது நிச்சயமாக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுமலர்ச்சி செய்யும். உங்களுடைய வாழ்க்கையை, ஆவியை உயிர்ப்பிக்க செய்யும். ஒரு உயிர் மீட்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாகும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.